இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷேர் வந்துட்டு நல்ல வேல்யூபிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அந்த ஷேர் வந்து சும்மா நான் பிரைஸ பார்க்கும்போது மட்டும் ஓகே பார்த்துட்டு இந்த ஷேர் ஓகே சூப்பரா இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டேன். இப்போ அத ஒரு ஃபண்டமெண்டலி பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி அந்த ஷேர் வந்து என்னோட போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணி தான் வச்சிருக்கேன். நான் அந்த ஷேர்ல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே அந்த ஷேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபினோலெக்ஸ் பைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஃபினோலெக்ஸ் பைப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா, பிவிசி பைப்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த பைப்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனி தான் ஃபினோலெக்ஸ். இப்போ இந்த கம்பெனி வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 40 குவான்டிட்டி வந்து வாங்கி வச்சிருக்கேன். நான் வாங்கும்போது அதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 170 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ஒரு ஷேர் வந்து ஆவரேஜ் பண்ணும்போது 170 ரூபாய்க்கும் இருந்திருக்கு. நான் ஒவ்வொரு டைம் வாங்கும்போது ஒவ்வொரு ப்ரைஸில் இருந்திருக்கும். நம்ம கடைசியாக பார்ப்போம் பிரேக்கப்ஸ் எப்போ எவ்வளோ வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தோன்னா 4500 வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோன்னா 66% வந்து பாசிட்டிவில் இருக்குது. அதாவது இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 13. இந்த ரேட்டில் வந்துட்டு ஒரு 2.5% வந்து மைனஸில் க்ளோஸ் ஆகிருக்கு க்ளோஸ் ஆகும்போது. ஓகே பிரேக்கப்ஸ் பார்ப்போம் எவ்வளோ வாங்கியிருக்கேன் ஒவ்வொரு டைம் அப்படின்னு சொல்லிட்டு. பிரேக்கப்ஸை கிளிக் பண்ணி பார்த்தா 2022 2வது மாதம் பிப்ரவரியில் வாங்கியிருக்கேன். எவ்வளோ குவான்டிட்டி 20 குவான்டிட்டி வாங்கியிருக்கேன். 185 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாளாக என்னோட அக்கௌண்ட்டில் வந்துட்டு இந்த ஷேர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா 918 நாள் என் போர்ட்ஃபோலியோவில் வந்து இந்த ஷேர் இருந்திருக்கு. அப்புறம் பார்த்துருந்தா திரும்ப 14ஆம் தேதியே திரும்ப வாங்கியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குவான்டிட்டி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஓகே 14ஆம் தேதி தான் இது ஃபுல்லாக வாங்கினது. ஒரு குவான்டிட்டி 2 3 4 ஓகே இதெல்லாம் தனித்தனியாக வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. நான் வந்து போட்டது வந்து சிங்கிளாக தான் எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பேன். மொத்தம் 10 குவான்டிட்டி நான் திரும்ப போட்டிருக்கேன். போடும்போது அது எக்ஸிக்யூட் ஆன டைம் பீரியட் வந்து பார்த்தா தனித்தனியாக காமிச்சிட்ருக்கு. ஓகே 14ஆம் தேதி மட்டும் பார்த்தா டோட்டலாக 10 குவான்டிட்டி வாங்கியிருக்கேன் 165 ரூபாய்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கு அடுத்த மாதமே திரும்ப வாங்கியிருக்கேன் ஒரு 10 குவான்டிட்டி. ஃபஸ்ட்டு வாங்கும்போது 85 ரூபா, அதுக்கப்புறம் 65 ரூபா, அதுக்கப்புறம் பார்த்தா 146 ரூபாய்க்கு போகும்போது திரும்ப ஒரு 10 குவான்டிட்டி ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி நம்ம ஆவரேஜாக பார்க்கும்போது ஒவ்வொரு டைம்லையும் நான் வந்து ஆவரேஜ் பண்ணியிருக்கோம்ல. ஏன்னா குறையும் போது ஐயோ குறைஞ்சிச்சின்னு சொல்லிட்டு வித்துட்டு நான் வெளியே போக கிடையாது, ஆவரேஜ் பண்ணியிருக்கோம். அப்போது அந்த ஆவரேஜ் ப்ரைஸ் தான் நம்மளுக்கு இங்கே காமிச்சிட்ருக்கு 170 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்படியே விட்டதுன்னா 185 ரூபாயில் இருந்திருக்கும். ஓகே ஆவரேஜ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஷேர் வந்து திரும்ப வாங்குறதுக்கான அவசியம் என்ன? ஆல்ரெடி 66% வளர்ந்துருச்சு, இதுக்கு மேலே ஏறும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் ஏறுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கைக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃபண்டமெண்டல்ஸ் பெருசாக எதுவும் கிடையாது, நார்மலாக பார்ப்போம். ஓகே நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுட்ருக்கேன். ஓகே ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் கம்பெனியோட நேமு. ஓகே இவங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பிவிசி பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் அது பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பிவிசி ரெசின்ஸ் இதுதான் அவங்களோட மேஜர் கான்ட்ரிபியூஷன் ரெவன்யூவில். மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தா 17,556 கோடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டலாக இருக்குது. பி ரேஷியோ வந்து 20 இருக்குது. ஓகே கம்பேர் பண்ணி பார்ப்போம் யாரோட பி ரேஷியோ இருக்குது இந்த இண்டஸ்ட்ரியில் கம்பேர் பண்ணி பார்ப்போம் யாரோட பி ரேஷியோ வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு வந்துட்டு இதனோட ப்ரைஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ரீசெண்டாக ஜூன் 6 பார்த்தோன்னா 350 ரூபாயிலேருந்து ரேட் இருந்திருக்கு ஹையஸ்ட் ப்ரைஸாக. அதுக்கப்புறம் இப்போது வந்துட்டு 289 அந்த ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ப்ரைஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. மோஸ்ட்லி இந்த ப்ரைஸை மட்டும் பார்த்துட்டு நம்ம எந்த ஒரு டிசிஷனும் எடுக்கல. அப்படியே நான் சும்மா வேல்யூவேஷனில் போய்ட்டு பி செலக்ட் பண்ணிக்கிட்டேன். பி ரேஷியோவில் பார்த்தா அந்த இருக்கிறதுல ஹையஸ்ட் பி ரேஷியோ என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நமக்கு 56 இருந்திருக்கு. அதாவது 2023 செப்டம்பரில். இப்போ வந்து அதனோட பி ரேஷியோ இப்போ ரீசெண்டாக இருந்தக்கூடிய ஹையஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அதே ஜூன் மந்தில் பார்த்தீங்கன்னா 44 பி ரேஷியோவில் இருந்திருக்கு. 44 45 அந்த ரேஞ்சில் இருந்திருக்கு. இப்போ அதனோட பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 20. பி ரேஷியோ குறையுது அப்படின்னா ஒன்று அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் குறைஞ்சிருக்கணும், இல்லைனா நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்கணும். இது ரெண்டுனால தான் அதனோட பி ரேஷியோ குறைஞ்சிருக்கும். ஓகே எதனால வந்துட்டு அதனோட பி ரேஷியோ குறைஞ்சிருக்கு, இந்த இடத்துல அதனோட ப்ரைஸ் குறைஞ்சிருக்கே அதனால மட்டும்தானா, இல்லை அவங்க ப்ராஃபிட்டும் நல்லா பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே கீழே வந்தோன்னா அவங்களோட ரெவன்யூஸ், அப்புறம் எந்தெந்த கண்ட்ரிலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ சேல்ஸ் வந்துட்டு இருக்குது அதெல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ராடக்ட்டோட பிரேக்கப்ஸ், என்னென்ன ப்ராடக்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கு அவங்களோட பிஸ்னஸில் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அவங்களோட பிஸ்னஸில் கான்ட்ரிபியூட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பிவிசி ரெசின் 32.8% பார்த்தீங்கன்னா பிவிசி ரெசின் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கு. இதனோட மேஜர் யூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி வரும். நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன். ஓகே கன்ஸ்ட்ரக்ஷனில் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த பிவிசி ரெசின் 50 to 60% வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிவிசி ரெசின்றது வேற ஒன்றும் கிடையாது, அந்த பிவிசியோட மெட்டீரியல் தான் பிவிசி ரெசின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பேக்கேஜிங்கில் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 15%, மெடிக்கலுக்கு வந்து 5 to 10% அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆட்டோமோட்டிவ்லையும் எலக்ட்ரிக்கல் அந்த கேபிள்ஸ் அந்த இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதர்ஸில் பார்த்தா 5 to 10%. மோஸ்ட்லி பார்த்தா கன்ஸ்ட்ரக்ஷன்லையும் பேக்கிங்லையும் தான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டிவியேட் ஆயிடுவேனா. ஓகே பிவிசினோட தேவை வந்து மார்க்கெட்டில் குறையுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பாக குறைய போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய எல்லா பிளாஸ்டிக் ஐட்டமுமே பிளாஸ்டிக் ஐட்டம்னு சொல்ல முடியாது, எல்லா ப்ராடக்ட்ஸுமே அதாவது பைப்ஸ் அதில் பார்த்தோம்னா எல்லாம் பிவிசி அப்புறம் ஹெச்பிவிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது ரெண்டு தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க.
இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதிகமாக பிவிசி தான். இதில் வந்து 67% கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா பிவிசி பைப்ஸில் இருந்தும் பிவிசி ரெசின் அந்த ராவில் இருந்து பார்த்தா 32% கான்ட்ரிபியூஷனில் இருக்குது. ஹிஸ்டாரிக்காக பார்த்தோன்னா பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை, அதாவது இந்த டைமை தவிர. பிவிசி பைப்ஸில் பார்த்தீங்கன்னா 53%, பிவிசி ரெசின் பார்த்தீங்கன்னா 43%. அதாவது வந்து பிவிசி ரெசின் பார்த்தா 2022 மார்ச் அந்த ரேஞ்சில் வந்து செமையாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அந்த 2021 22 வரைக்கும். அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா பிவிசி ரெசினோட சேல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, 14% இருக்குது. பைப்ஸோட சேல்ஸ் பார்த்தா 86% கான்ட்ரிபியூஷனில் இருக்குது. இப்போ எதுக்கு இதெல்லாம் நம்பராக பேசிட்டு இருக்கு அப்படின்னா, சும்மா நமக்கு ஒரு ஐடியா தெரியணும்ல, இந்த பிவிசி பைப்ஸ் வந்து சேல்ஸ் எது கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கு, ரெசின் வந்து எவ்வளோ போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் ஏதாச்சும் ஒரு ஐடியா எடுக்க முடியும். ஓகே, வெர்டிகல்ஸ் என்ன வெர்டிகல்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து சேல் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அக்ரியில் தான் 70% இருக்குது. அந்த பைப்ஸ் எல்லாம் சேல் ஆகிறது பார்த்தா அக்ரியில் 70%, இண்டஸ்ட்ரியல் யூஸில் பார்த்தீங்கன்னா 30% இருக்குது. ஓகே, அக்ரிகல்ச்சரில் இருக்கக்கூடிய இந்த 70% வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க, இல்லை அக்ரிகல்ச்சருக்கு வந்து பெரிய இஷ்யூ இருக்குது அந்த மாதிரி ஓரியன்டாக பிரச்சனை வரும் அப்படின்னா, அப்போது இதனோட ரெவன்யூவில் அடி வாங்க போது அப்போ அந்த ஷேர் வந்து குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட கொஸ்டின்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம். இப்போ அந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்க போகிறது கிடையாது. இண்டஸ்ட்ரியல் 30% இருக்கிறது உண்மையாகவே நல்ல விஷயம் தான். ஹிஸ்டாரிக்காக பார்த்தோன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. எப்போவுமே இண்டஸ்ட்ரியில் வந்து 30%, அக்ரியில் 70% கான்ட்ரிபியூஷன் இருந்துகிட்டே தான் இருக்குது 2019-20 அந்த டைமில். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ராஃபிட்டோட கான்ட்ரிபியூஷன் பிரேக்கப் இப்போ தான் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, அது வந்து ரெவன்யூ சேல்ஸில் வந்து எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா பிவிசி ரெசினோட சேல்ஸ் வந்து 32% தான் சேல்ஸ். இது வந்து 67% வந்து பைப்ஸ்லேருந்து வந்திருக்கு. 67 பைப்லேருந்து வந்தாலையும் ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷனில் பார்த்தா 66 தான் இருக்குது. ஸோ பைப்ஸை செல் பண்ணும்போது கிடைச்ச ப்ராஃபிட்டை விட இந்த ரெசின்ஸ்லேருந்து வந்த ப்ராஃபிட் வந்து அதிகம் 32.8 செல் பண்ணியிருக்காங்க, ஆனால் 34 கிடச்சிருக்கு அப்படின்னா, ஸோ இந்த ரெசின் வந்து அவங்களுக்கு மார்ஜின் அதிகமாக இருக்குது. எப்போ இந்த ரெசினோட சேல்ஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதோ, இங்கே பாருங்கள் ஹிஸ்டாரிக்கில் நம்ம அந்த ப்ராஃபிட்டில் போய் பார்ப்போம் நம்ம அடுத்த முறை, அதில் தெரியும் நமக்கு. இந்த பிவிசி ரெசினோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 21-22 இந்த டைம்லலாம் பார்த்தா செமையாக போயிட்டு இருந்திருக்கு. அப்போது இந்த 22 வந்துட்டு அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போது நாம் கெஸ் பண்ணது கரெக்டு தான். இந்த மார்ச் 2021 இங்கே பார்த்தீங்கன்னா 324 கோடி வந்து ப்ராஃபிட். எப்போது மார்ச் 20. அதுவே மார்ச் 21 வந்து 728, 22 வந்துட்டு 1053 கோடி ப்ராஃபிட்டில் இருந்திருக்கு. அதாவது மார்ச் 22. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் கிராஃப் வந்து மூவ்மெண்ட் இருக்கும். அதாவது 21 இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது அந்த ரெசினோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும்போது அவங்களோட ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்களா 300 700 1000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1053 கோடி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ரெசினில் வந்து நல்ல மார்ஜின் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சும்மா இங்கேருந்து இந்த சாட்டையை மட்டும் பார்த்துட்டு நம்ம பிளான் பண்ணிட்டு இருந்தோம். உண்மையாகவே நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியெல்லாம் பிளான் பண்ணி வைக்க கிடையாது. இது நடந்தது வந்து எதர்ச்சியாக நடந்தது. இப்போ ரெசின் வந்து மார்ஜின் இருக்குது அப்படின்றது வந்து நமக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு. ஓகே, ரெசினோட சேல்ஸ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்து ஆப்வியஸாக இன்க்ரீஸ் ஆக போகுது. பைப்ஸாக செய்கிறது அந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்கும். அந்த மாதிரி ஒர்க் காஸ்ட்டு, ஒர்க்கிங் கேபிட்டல் எல்லாமே குறைஞ்சிரும் அந்த ரெசினாக செல் பண்ணும்போது. அதனால தான் கீழே விழுந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது இது வந்து கம்பெனிஸோட கம்பேரிசன், மார்க்கெட் கேபிட்டலும் அப்புறம் பிஇ ரேஷியோ இதெல்லாம் வச்சு கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க. நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இயர் ஆன் இயர் பார்க்கும்போது வந்துட்டு 3% வந்து மைனஸில் போயிருக்கு. ROCE பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 6.3 இருக்குது. ROI பார்த்தா 5.1 இருக்குது. கம்பேர் பண்ணும்போது மித்த ஷேர்ஸ்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். என்ன பண்ணுறது, நம்ம காசு போட்டது வந்து ஃபினோலெக்ஸ் பைப்ஸில் தானே, அதனால நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. நம்மளோட நல்லா பிஇ ரேஷியோ வச்சிருக்கக்கூடிய கம்பெனிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பிரகாஷ் பைப்ஸ் நல்லா பிஇ ரேஷியோ வச்சுருக்காங்க. அப்புறம் ஓகே, ஒவ்வொரு இயரும் வந்துட்டு அவங்க போஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோன்னா முடிச்சுக்கலாம் கொஞ்சம் குயிக்காக. இதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை மட்டும் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம் இந்த வீடியோவை. பெஞ்ச் மார்க்ஸ் இருக்கா? ஃபைன். பெஞ்ச் மார்க்ஸ் கொஞ்சம் 2 மினிட்ஸில் முடிச்சிடுறேன். இப்போது சேல்ஸ் வந்துட்டு எப்படி போயிட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஒவ்வொரு வருஷம் வந்து நல்ல சேல்ஸ் நம்பர் போயிட்டுருக்கு. சேல்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 22ல் 4600 கோடி கிட்ட போயிட்டு இருந்திருக்கு. அப்புறம் 4300 கோடி இந்த இடத்துல வந்து குறைஞ்சிருக்கு சேல்ஸ். அப்படியே அது பார்த்திங்கன்னா எல்லாம் ப்ராஃபிட்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். 47 நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு செம்மையாக அடி விழுந்திருக்கு. ஸோ ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஷேர் ப்ரைஸும் அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு அகேன்ஸ்டாகவே குறைஞ்சிருக்கு. ஓகே, குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் இதில் 23, 24 சூப்பர். இதில் பார்த்தா நமக்கு இந்த குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது பார்த்தா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு 20 crore கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சூப்பர் தான். ஆனால் ஜூனில் பார்த்தா திரும்ப டிக்ரீஸ் ஆகிருக்கு.
ஸோ இந்த ரீசனால் அதனோட ஷேர் ப்ரைஸ் குறைஞ்சிருக்கு. ஆனால் கம்பேரிட்டிவ்லி இதனோட ப்ராஃபிட்டை கம்பேர் பண்ணும்போது இதனோட ப்ரைஸுக்கும் ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ ஒரு ஷேரோட ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 2.2 இருக்குது. இதுக்கு அந்த பி ரேஷியோ வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. பிகாஸ் என்னோட பி ரேஷியோ ஓகே எங்கே இருக்கான், என்னோட பி ரேஷியோவில் பார்த்தோன்னா தெரியுதா? ஸோ அதனால வந்து இந்த ஷேர்ஸில் நான் கொஞ்சோண்டு ஆட் பண்ணலான்னு இருக்கேன். மோஸ்ட்லி வந்துட்டு ரிஸ்க் எடுக்க வேணான்னு நினைக்கிறவங்க போட தேவையில்லை. ஆனால் நான் ஆட் பண்ண போகிறேன். நான் வந்துட்டு யாரையும் ஷேர் வாங்கணும் வாங்காதீங்கன்னு சொல்கிறதுக்கான வீடியோ கிடையாது. ஜஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன வீடியோ தான் இது. நீங்கள் வந்துட்டு நீங்கள் இந்த ஷேரை வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா உங்கள் ஓன் ரிசர்ச் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் பெஞ்ச் மார்க்ஸ் முடிச்சிடலாம். ஓகே, பெஞ்ச் மார்க்ஸ் 5 வருஷத்துடைய ROI ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தோன்னா 17% இருக்குது. மித்த இருக்கக்கூடிய கம்பெனியெல்லாம் ரொம்ப மட்டமாக இருக்குது. ஸோ ப்ரைஸ் டு புக்கில் பார்த்தீங்கன்னா 3 மடங்கு அதிகமான ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதுவே இந்த கம்பெனி பார்த்தா 2.3 தான். பிஇ ரேஷியோ சூப்பர். அதனோட காம்படிட்டர் கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல பிஇ ரேஷியோவில் இருக்குது. 5 வருஷத்தோட கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் பார்த்தா 51 இருக்குது. ஸோ அது நல்ல விஷயம். அப்படியே கீழே பார்த்தோன்னா நிறைய டேட்டா இருக்குது. உட்காந்து ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருந்தோன்னா டைம் ஆகும், ரொம்ப டைம் எடுத்துரும். அதனால் வந்துட்டு கொஞ்சம் குயிக்காக முடிச்சிடலாம். ப்ரொமோட்டரோட ஹோல்டிங்ஸ் பார்த்தா 52% இருக்குது. மித்த கம்பெனிலாம் 70க்கு மேலே இருக்குது. சூப்பர், நல்ல விஷயம் இந்த கம்பெனிகளுக்கெல்லாம். ஆனால் இதில் கண்டினியூவாக மாறாமல் இருந்தாலே போதும். 52% இருக்கே அப்படின்றதுனால அது தப்பெல்லாம் கிடையாது. கம்பெனியோட ஓனர்கிட்ட எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குது அப்படின்றது தான் இதை மீன் பண்ணுது. ஓகே, ப்ரொமோட்டர் வந்து இந்த ஷேர் ஏதாவது பிளட்ஜ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எதையும் பிளட்ஜ் பண்ணல. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இது சூப்பர், 0வில் தான் இருக்குது. பேலன்ஸ் இருக்க 2 கம்பெனி எதுவுமே பிளட்ஜ் பண்ண கிடையாது. 3 வருஷத்தில் வந்து ப்ரொமோட்டர் ஏதாவது ஹோல்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா எதையும் சேஞ்ச் பண்ணல. இதில் மட்டும் 0.1% வந்து ஆட் பண்ணியிருக்காரு, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. அப்படின்னா இது சூப்பர். இந்த கம்பெனியோட ஓனர் வந்துட்டு இந்த கம்பெனி இன்னும் மேலே போகும்னு நினச்சிட்டு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ணிக்கலாம். ஏன்னா யாரும் நம்ம கம்பெனி கீழே இறங்க போதுன்னா யாரும் வாங்க போகிறது கிடையாது. நாமளே வாங்க மாட்டோம், கொஞ்சம் கொஞ்சமாக வித்துட்டு வெளியே வரலாமான்னு பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது அவர் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா கம்பெனியில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவங்களோட ஹோல்டிங்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 0.5 ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. கடந்த 0.5 ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க கடந்த 3 வருஷத்தில். பிஸ்னஸ் வைஸ் பார்த்தோன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அதை பற்றின சின்ன காம்படிட்டரோட பிரேக்கப்ஸும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இப்போ லொக்கேஷன் வைஸ் பார்த்தோன்னா நம்மளோட ஷேர்ஸ் பார்த்தா இந்தியாவில் மட்டும்தான் அவங்களோட சேல்ஸ் இருக்குது. பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் இந்தியாவிலையும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவுட் சைட் ஆஃப் இந்தியாவிலையும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, வெர்டிகல்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்து தான். அக்ரிகல்ச்சர்லையும் அப்புறம் இண்டஸ்ட்ரி அதுலேயும் போட்டிருக்காங்க. ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷனும் பார்த்தாச்சு. அசட் பிரேக்கப்ஸ், அதாவது எதில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் அசட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 17% வந்து பைப்ஸ்லேயும் இருக்குது. ரெசினில் வந்து பார்த்தீங்கன்னா அசட் ரொம்ப கம்மி. ஆனால் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கிற இடம் பார்த்தா இதுதான். ஸோ அதர்ஸில் வந்து 70% இருக்குது. இந்த அதர்ஸில் வந்து என்னென்ன இருக்குன்றது நம்ம இன்னும் டெப்த்தாக போனால் தெரியும். ஆனால் அது டைம் இல்லை. ஃபைன், இப்போ நம்ம ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை சும்மா ஜென்ரலாக பார்த்தோம். இங்கே பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியும். ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு எப்படி போய்ட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. டிஏஎஸ் கிட்ட எவ்வளோ இருந்திருக்கு, எஃப்ஐஎஸ் கிட்ட எவ்வளோ இருக்குது, எல்லாமே கிளியராக விசிபிள் ஆகுது. எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஹோல்டிங்ஸை, அதுங்க கிளியராக தெரியுது. டிஏஎஸும் அவங்களோட ஹோல்டிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. 3 வருஷத்தில் பார்க்கும்போது தான் டிஏஎஸோடது ஹோல்டிங்ஸ் கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருக்கு. மித்தபடி பார்த்தா இப்போ ரீசெண்டாக பார்த்தா இன்க்ரீஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. அது சூப்பர். கவர்மெண்ட் கிட்டையும் 0.01% இருக்குது. பப்ளிக் அவங்க ரெடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஹோல்டிங்ஸ். ஸோ அது ஆப்வியஸாக டிஏஎஸ் கிட்டையும் எஃப்ஐஎஸ் கிட்டையும் மூவ் ஆகிட்டு இருக்காங்க அதனோட ஷேர்ஸ் எல்லாம். ஓகே, டோட்டலாக ஓவரால் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 2,11,507 ஷேர்ஸ் வந்து டோட்டலாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போது இந்த கம்பெனியில் இது வரைக்கும் பார்த்த மொத்த நம்பர்ஸும் வச்சு என்ன முடிவு எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா, நான் இந்த கம்பெனி வந்துட்டு ஷேர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ சேல் வந்து ஆப்வியஸாக குறைஞ்சிருக்கு, ப்ராஃபிட்ஸ்லேயும் அடி விழுந்திருக்கு, எனக்கு கிளியராக தெரியுது. ஆனால் நான் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னு கேட்டால் எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பி ரேஷியோவும் ரெடியூஸ் ஆயிருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது நான் தைரியமாக என்ன கொஞ்சம் ஃபண்டாக இருக்கிறேன். ஆனால் மோர் ஓகே, உங்களை யாரையும் வந்துட்டு வாங்கணும் விற்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான வீடியோ இது கிடையாது. ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸாக தான் போஸ்ட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.